إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய தொழுகையினை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கு ஒன்று குழுமியிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து இந்த மனித சமூகத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களை அல்லாஹுடைய தூதர் வழியாக அல்லாஹ் நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி பொருளீட்ட வேண்டும், ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய குடும்பத்தினை வழிநடத்த வேண்டும் என்கிற அனைத்து விதமான காரியத்திற்குமே அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாம் நமக்கு பல்வேறு விஷயங்களை நமக்கு தடை செய்திருக்கிறது. இஸ்லாம் நமக்கு பல்வேறு காரியத்தை தடுத்திருக்கிறது. இஸ்லாம் ஒரு காரியத்தை நமக்கு தடுக்குது அப்படின்னு சொன்னா, தடுத்த விஷயங்களை மனிதர்கள் ஏதேனும் செய்தால் அதுல ஏராளமான கேடுகள் மனிதர்களுக்கு ஏற்படும். அதுல மாற்று கருத்தே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய உணவு பட்டியல்கள் எல்லாம் பாருங்க, எல்லாமே நன்மைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கும். செத்து போனதை சாப்பிடக்கூடாது இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள். அதுல ஏராளமான கிருமிகள் இருக்கும். என்னதான் நம்ம சமைச்சு சாப்பிட்டா கூட அந்த கிருமிகள் எல்லாம் அழியாது, இது மனிதனுடைய உடலுக்கு கேடு ஏற்பட்டும் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்றாங்க. அது தனி. இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு ஒன்றை தடை செய்கிறது என்றால், இஸ்லாம் ஒன்றை நமக்கு தடுக்கிறது என்றால், தடுத்த காரியங்கள் மனிதன் செய்வதனால் உண்மையிலே கேடுகள் மனிதனுக்கு தான் ஏற்படும். இது எல்லா துறையிலும் நம்ம பத்தி பேசலாம். குடும்பத்தை பத்தி பேசலாம், அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பழகக்கூடிய விதங்களை குறித்து பேசலாம். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்துகிறான் அதை பத்தி நம்ம பேசலாம். இப்படியாக இஸ்லாம் பல வழிகளிலே பல்வேறு கட்டுப்பாடுகளையும் தடைகளையுமே இஸ்லாம் நமக்கு போடுகிறது. அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியான தடைகள் இருக்குதா இல்லையா? பொருளாதாரங்களை நம்ம எப்படி சம்பாதிக்கணும், எந்த அடிப்படையில் பொருளீட்டணும் என்கிற விஷயத்தை இஸ்லாம் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்மள பெரும்பாலான மக்கள் அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். காரணம் என்ன? அடுத்தவனிடத்துல போய் நம்ம கையேந்தி நாம் உண்பதை விட உழைத்து சாப்பிட்டால்தான் அது நமக்கு நல்லது. நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பிறரிடத்திலே யாசகம் கேட்பதை விட ஒரு மனிதன் தன்னுடைய முதுகிலே விறகு கட்டை சுமந்தாவது அவன் உழைத்து உண்ண வேண்டும். அவன் சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும், அதுல மாற்று கருத்தையில இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த ஜும்மா நாளை குறித்து பேசும் பொழுது கூட, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே,
இதா நூதியலி ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ, இந்த ஜும்ஆவுடைய நாளில் உங்களை அழைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நினைக்க விரையுங்கள். இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த ஜும்மா முடிச்சதுக்கு பிறகு நீங்க பள்ளிவாசல்லே இருங்க, அல்லாஹ்வே வணங்குகள் என்று அல்லாஹ் பேசுகிறானா? கிடையாது. மாறாக நீங்கள் பூமியிலே செல்லுங்கள், நீங்கள் பொருளாதாரத்தை தேடுங்கள், பொருளீட்டுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தியும் நமக்கு சொல்கிறான். அப்ப பொருளாதாரத்துல நம்ம சம்பாதிக்கணும், ஈட்டணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. நாம கரெக்டா நம்ம செய்யறோம். நம்முடைய வாழ்க்கையில பெரும்பகுதியான நேரம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதுன்னு சொன்னா அதிகபட்சமாக ஒரு 8 மணி நேரம், அதிகபட்சமாக ஒரு 10 மணி நேரம், அதிகபட்சமாக ஒரு 12 மணி நேரம் அல்லது 14 மணி நேரம் நம்ம சம்பாதிப்பதற்காக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில பெரும்பகுதியான நேரத்தை நாம் செலவிடுகிறோம். அப்படி செலவிடக்கூடிய நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், நாம ஈட்டக்கூடிய வருமானம், இது அல்லாஹ் தடுத்த அடிப்படையில் வருகிறதா அல்லது அல்லாஹ் அனுமதித்த அடிப்படையில் வருகிறதா? எத்தனை பேர் நாம சிந்தித்து பார்த்திருக்கிறோம்? ஏன்னா அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு தடை செஞ்சிருக்கிறான். பொய் பேசி வியாபாரம் செய்யக்கூடாது, மோசடி செய்து வியாபாரம் செய்யக்கூடாது, கலப்படம் செய்து வியாபாரம் செய்யக்கூடாது. அல்லாஹ் தடுத்த அடிப்படையில நாம் என்ன செய்யக்கூடாது? பொருளீட்டக்கூடாது என்பதில் நம்ம உறுதியா நம்ம இருக்கிறோம். ஆனா நமக்கு வரக்கூடிய வருமானம் உண்மையிலே ஹலாலான முறையில் வருகிறதா அல்லது ஹராமான முறையில் வருகிறதா? எத்தனை பேர் நாம சிந்தித்து பார்த்திருக்கிறோம்? ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பொதுவான மனிதனுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, நான் சம்பாதிக்கணும், நான் பொருளீட்டணும், அது எப்படி வந்தாலும் சரி, பொய் பேசியா வியாபாரம் செஞ்சிருக்கலாம், அது என்னுடைய திறமை, மோசடி செய்தா பொருளீட்டு விடலாம், அது என்னுடைய திறமை, எப்படியோ நான் செய்து நான் பொருளாதாரத்தை ஈட்டு விட வேண்டும், நான் பெரிய பொருளீட்டக்கூடிய மனிதராக இருக்கணும், எனக்கு சம்பாத்தியம் வரணும், பொருளாதாரம் வரணும், அது அல்லாஹ் தடுத்த அடிப்படையில அது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிற அடிப்படையில இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. ஆனா இந்த மாதிரியான ஒரு காலம் வரும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. யஅதி அலன்னாசி ஸமான், மனிதர்களுக்கு மத்தியில ஒரு காலம் வரும். அது எப்படிப்பட்ட காலம் என்றால், அவன் ஈட்டக்கூடிய வருமானம் அமினல் ஹலாலி அமினல் ஹராமி, அது ஹராமான முறையில் வருகிறதா அல்லது ஹலாலான முறையில் வருகிறதா என்பதை சிந்தித்து பார்க்காத அசட்டைப்படுத்தக்கூடிய காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய நிலை யோசிச்சு பாருங்க. எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய வியாபாரத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு பொய், பல பேர்லாம் சொல்லுவாங்க, பொய் பேசாம வியாபாரம் எல்லாம் செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. அப்படி பொய் பேசாம வியாபாரம் செய்யணும்னா வியாபாரம் செய்யாமலே இருந்துடலாம். பல பேருடைய வாக்கு மூலமே அதான். ஆனா அல்லாஹ் ஒன்றை தடுக்கிறான் என்றால் நமக்கு ஏராளமான கேடுகள் ஏற்படும். அப்ப இந்த உரையில நாம என்ன பார்க்க போறோம் என்றால், பொருளீட்டக்கூடிய முறையிலே அல்லாஹ் தடுத்த அடிப்படையில் நாம் பொருளாதாரத்திலே சம்பாதித்தால், நம்முடைய வருமானங்கள் இருந்தால், அதனால் நமக்கு என்னென்ன கேடுகள் ஏற்படும் என்பதை குறித்து தான் இந்த ஜும்மாவுடைய உரையில நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, அல்லாஹ் தடுத்த அடிப்படையில் நம்ம சம்பாதிக்கிறோம்னு வைங்களேன், இந்த உலகத்திலேயே நமக்கு ஏற்படக்கூடிய கேடுகள்ல முதல் தரமான கேடு என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த நோக்கத்துக்காக நம்ம அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோமோ அந்த நோக்கம், அந்த பொருளாதாரம் அதை நிறைவு செய்யாது. குறிப்பாக சொல்ல போனால், முஹைத்தத்து பரக்கத்து பையகுமா, அல்லாஹுடைய பரக்கத் அந்த பொருளாதாரத்தில் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய் பேசி வியாபாரத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நமக்கு செய்தி. ஏன்னா ஒருத்தர் கடைக்காக பொருளை வாங்க வராரு, ஒண்ணுமே இல்லாத பொருளை, அது அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க, அத்தனை வருஷம் உழைக்கிங்க சொல்லி டக்குனு அந்த பொருளை வித்துடலாம். ரசூலுல்லாஹ் அதை தான் சொல்றாங்க, பொய் பேசி வியாபார பேரத்தை நீங்கள் சீக்கிரமாக முடித்து விடலாம். ஆனால் அதிலே வரக்கூடிய வருமானத்திலே அல்லாஹுடைய பரக்கத் இருக்காது. அல்லாஹுடைய பரக்கத் இல்லைன்னு வைங்களேன், நமக்கு எவ்வளவுதான் கோடி கோடியாக கொட்டினாலும், எவ்வளவுதான் லட்ச லட்சமாக கொட்டினாலும் ஒரு காலம் அந்த பொருளாதாரம் நமக்கு நிறைவே செய்யாது. இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவைதான் நமக்கு இருக்கும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, பரக்கத்துனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருளையும் அதற்கான ஒரு விளக்கத்தை நம்ம தெரியாம இருக்கிறோம். பரக்கத்துனா என்ன, நம்முடைய பேச்சு வழக்கில் என்ன இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் அதிகப்படியான செல்வத்தை கொடுத்துட்டான், அந்த மனிதரை பார்த்து சொல்லுவோம், அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தா கொடுத்துருக்கிறாங்க. சில மனிதர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படியான பிள்ளை குட்டிகளை கொடுத்திருப்பான்,
அந்த மனிதரை பார்த்து நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தா புள்ள குட்டிகளை கொடுத்திருக்கிறான். அப்ப அதிகமாக இருப்பது தான் பரக்கத் நாம நினைக்கிறோம். அதிகமாக இருப்பது பரக்கத் அல்ல. ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருப்பது பரக்கத் அல்ல. எது நம்முடைய தேவையை நிறைவு செய்கிறதோ, எது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறதோ அதுதான் பரக்கத். உதாரணத்துக்கு சொல்ல போனா, சென்னை போன்ற மாநகரங்கள்லாம் பார்க்கிறோம், சின்ன சின்ன வீடுகளா இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன வீடு. அந்த சின்ன வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 குடும்பங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு ரூம் அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு தெரசையில தொங்கும், அந்த பக்கம் ஒரு அண்ணங்கார குடும்பம் நடத்துவாரு, இந்த பக்கம் ஒரு தெரசையில தொங்கும், இந்த பக்கம் ஒரு தம்பிக்கார குடும்பம் நடத்துவாரு. சின்னதா வராண்டா மாதிரி இருக்கும், அதில் அப்பா அம்மா படுத்துக் கொள்வார்கள். ஒரு சின்னஞ்சிறிய வீட்டுக்குள்ளேயே ஒரு அழகான குடும்பம், குடும்பத்தையும் நடத்தி கொண்டு சந்தோஷமான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையினை கழிக்கிறார்கள். இன்னும் சில பேரை வீட்டை பார்த்திருப்போம், பிரம்மாண்டமா இருக்கும், பார்க்கிறதுக்கே அரண்மனை போல சொல்லுவோம்ல, இப்ப மாளிகை மாதிரி இருக்குதுப்பா, அரண்மனை மாதிரி இருக்குதுப்பா, பெரிய பெரிய வீடுகளா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பான், அண்ணன் தம்பி. அந்த 2 பேர்த்துக்குள்ளேயும் சண்டை. உனக்கு சொத்து பிரச்சனை, எனக்கு சொத்து பிரச்சனை, எனக்கு அதை பிரிச்சுதா இதை பிரிச்சுதா. அவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது, அதுல சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, எந்நேரமும் சண்டை, எந்நேரமும் கவலை, மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? அல்லது எனக்கு ஒரு சின்ன வீடா இருந்தாலும், சிறிய அளவில் இருந்தாலும் நான் அதிலே சந்தோஷமாக இருக்கிறேன், நான் அதிலே மகிழ்ச்சியா இருக்கிறேன், அதில் நான் இன்பமாக நான் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறேன். அப்ப பெரிய வீடாக இருந்து ஹராமாக நமக்கு வருகிறது, சிறிய வீடாக இருந்தாலும் நமக்கு ஹலாலாக ஒரு வருமானம் வருகிறது என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் எதனை தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு குறைவாக வந்தாலும் எதிலே அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறதோ அதுலதான் நமக்கு மன நிம்மதியும் இருக்கும். எதில அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு நிறைந்திருக்கும். இன்னும் சில பேரை பாருங்க, சில பேர்லாம் பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க, ஆனா வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. பெரிய அளவுல பேங்க் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஆடைகளாகத்தான் இருக்கும். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 200 ஆடை 300 ஆடை வைத்திருப்பார், என்னைக்குமே அதை போடவே மாட்டார். சில பேர்லாம் பாக்குறோம், ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுட்டு பீரோவுக்குள்ள அப்பப்ப எடுத்து பார்த்துப்பாங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குது, அழகா இருக்குதுன்னு. ஒரு காலம் அதை போடவே மாட்டார்கள். இன்னும் சில மனிதர்களை பார்த்திருப்போம், எப்ப பாரு பார்க்கறதுக்கு நீட்டா சுத்தபுத்தமா அழகான ஆடை உடுத்திருப்பார். அவரை பார்த்தானா அழகா நல்ல ட்ரெஸ்ஸா உடுத்திருப்பாரு, நல்லா துவைச்சி அயன் பண்ணி பார்க்கறதுக்கு நீட்டா இருப்பாரு. ஆனா அவர் வீட்டுக்குள்ள போய் பொட்டியை திறந்து பார்த்தா தான் தெரியும், 2 ட்ரெஸ் வச்சிருப்பாரு, 3 ஆடை வைத்திருப்பார், 2 ஆடை வைத்திருக்கிறார், 3 ஆடை வைத்திருக்கிறார். அந்த ஆடை அவருடைய தேவையை நிறைவு செய்கிறது. 200 ஆடை வைத்திருக்கிறார், 300 ஆடை வைத்திருக்கிறார், அந்த ஆடை அவருடைய தேவை நிறைவு செய்யலன்னு சொன்னா எதிலே அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது? அப்ப நாம நினைக்கிறோம் ரொம்ப அதிகமா இருந்தாதான் அல்லாஹுடைய பரக்கத்து. அது அல்ல. எது என்னுடைய தேவையை நிறைவு செய்கிறதோ, எது எனக்கு மன நிம்மதியும் மன அமைதியுமே தருகிறதோ, என்னுடைய தேவைகள் எல்லாம் எதுவெல்லாம் பூர்த்தி செய்கிறதோ அதுதான் அல்லாஹுடைய பரக்கத். அப்ப அல்லாஹுடைய பரக்கத் நமக்கு வேண்டும் என்றால் நாம செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். ஹராமான முறையில் இருந்தது, அல்ல தடுத்த அடிப்படையில் இருந்தது, எவ்வளவுதான் லட்சமாக கொட்டினாலும் ஒரு காலம் அந்த பொருளாதாரம் நம்முடைய தேவையை நிறைவே செய்யாது. இன்னும் தேவை, இன்னும் தேவை. சில பேர்லாம் பார்க்கிறோமே, உங்களுக்கு ஆண்டு வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கில் சொல்வார்கள், பல லட்சக்கணக்கில் சொல்வார்கள். ஆனா அவங்களுடைய பேங்க் நிலை எடுத்து பார்த்தோம் என்றால் பல கோடி ரூபாய் கடன்ல இருப்பாரு. இந்த மாசம் வருமானம் வரும், அடுத்த மாசம் வருமானம் வரும், அந்த வருமானம் அவருக்கு பற்றாக்குறையாக இருக்கும். இன்னும் தேவை, இன்னும் தேவை. பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் வாழ்க்கையை தான் போட முடியுமே தவிர சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக, அவருடைய உள்ளம் தூய்மையாக, மன அமைதியாக அவருடைய வாழ்வை இருக்கவே முடியாது. எந்நேரமும் கவலை கவலை கவலை. காரணம் என்னன்னா, நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹராமாக வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு காலம் அந்த பொருளாதாரம் நம்முடைய தேவையை நிறைவே செய்யாது என்பதை நம்ம முதல்ல கவனத்தில் கொள்ளணும். இரண்டாவது என்ன? தர்மம் செய்கிறோம். பொதுவாக மாற்று மதத்தவர்களை விட அதிகமாக யார் தர்மம் செய்வான்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள் தான் செய்யறாங்க. இன்றைக்கு சில மாற்று மதத்தினுடைய கோவில்கள் எல்லாம் அறிவிப்படுவாங்க, ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய கோயிலுடைய நகைகள்ல இருந்து இத்தனை கிலோ நகைகளை எடுத்திருக்கிறோம், இவ்வளவு கோடி ரூபாய் நாங்கள் பணத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம், சில ஆண்டு அறிக்கைகளா விடுவாங்க. ஆனா அவர்களை விட இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும்
இந்த ஜும்மா நாளன்று அந்த ஜும்மா பள்ளிவாசல ஒரு தர்மம் செய்யறாங்கல்ல, அந்த தொகை எடுத்துக்கொண்டால் அதை விட பல மடங்கு நமக்கு வரும். காரணம் என்ன? இஸ்லாத்துல அதிகமாக தர்மம் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். இஸ்லாம் அதிகமாக தர்மத்தை ஆதரிக்கிறது. ஒவ்வொருவரும் தர்மம் செய்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதற்கேற்றாறு போல நம்ம அதிகமாக நம்ம தர்மம் செய்கிறோம். எந்த அளவுக்கு மாற்று மதத்தவர்கள் எல்லாம் ஒப்பிடுகிறவை விட நம்ம சமூகம் தான் அதிகமாக தர்மம் செய்கிறார்கள். இல்ல சில பேர் தர்மம் செய்யக்கூடிய முறையில கூட ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருப்பாங்க. என்னன்னா, சம்பாதிக்கிறோமா ஹராமான முறையா சம்பாதிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அல்ல தடுத்த வழியிலையா சம்பாதிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. சம்பாதிச்ச தொகையில ஒரு பங்கை நாம தர்மம் செஞ்சுட்டா அல்லாஹ் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா பல பேருக்கு அந்த எண்ணமும் இருக்கும். அல்லாஹ் தடுத்த அடிப்படையில பொருளாதாரம் வந்து அந்த பொருளாதாரத்தை ஒரு பங்கை நாம் அல்லாஹ்விற்காக நாம் தர்மம் செய்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து விடுவான். எப்படி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே தமிழ்ல, கொன்னா பாவம் தின்னா போச்சுங்கிற மாதிரி அடிச்ச கொள்ளையில ஒரு பங்க நம்ம தர்மம் செஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான், நம்முடைய பாவ கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கேற்றாறு போல அதிகமாக சில மக்கள் தர்மம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தர்மத்தை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் ஹராமான முறையில் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், லா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப். அல்லாஹ் அனுமதித்ததை தவிர வேறு எதனையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். வகூலு மிம்மா ரஸக்னாஹும். அல்லாஹ் உங்களுக்கு எதை வழங்கி இருக்கிறானோ அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், ஹலாலான முறையில் நீங்கள் உண்ணுங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்றான். ஹலாலான முறையில் உண்பதோடு மட்டும் சொல்லாம அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றானா, நீ எந்த ஹலாலான முறையில சம்பாதிச்சிருக்கிறையோ அதை நீ தர்மம் செய்ய. அல்லாஹ் அனுமதித்ததை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். நீ சம்பாதிச்சதே ஹராமு, அதை நான் எப்படி ஏற்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ரூபாய் நாம் தர்மம் செய்திருப்போம். ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாள் வரும் பொழுது கூட நம்முடைய கையில இருந்து பணங்களை எடுத்து பள்ளிவாசலுக்காக போட்டிருப்போம். நம்முடைய ஜக்காத்து பணங்களை தர்மமாக நம்ம கொடுத்திருப்போம். அடுத்து யாராச்சும் உதவி கேட்டு வருகிறார்கள், அவருக்கு நம்முடைய பைகள் இருந்து நாம கொடுத்திருப்போம். சில மக்களை படிப்பதற்காக வேண்டி உதவி செய்வதற்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருப்போம். ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசல்ல மிஸ்கின்கள் வரக்கூடிய சமயத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நம்முடைய கையில் இருக்கக்கூடிய காசில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை வாரி வாரி நம்ம இழைத்திருப்போம். இதெல்லாம் எதற்காக நம்ம இழைத்திருக்கிறோம்? இந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். இந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அதற்கான கூலிய வழங்கணும் என்கிற நோக்கத்திற்காகத்தானே நம்ம செய்யறோம். எவ்வளவு இது வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தொகை எடுத்துக்கொண்டால் அதுவே பல லட்சம் தேரும். அப்ப அதற்கான நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒரே ஒரு நிபந்தனை தான், லா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப். அல்லாஹ் ஹலாலானதை தவிர, அல்லாஹ் அனுமதித்ததை தவிர வேறு எதனையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். நம்ம ஹராமான முறையில சம்பாதிச்சு கோடி கோடியா கொடுத்தாலும் சரி ஒரு நன்மையும் கிடையாது. ஹராமான முறையில சம்பாதிச்சு லட்ச லட்சமாக கொடுத்தாலும் சரி ஒரு நன்மையும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பேரு கிடைக்கும். என்ன பேரு? வாரி வல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் வேண்டுமானாலும் கிடைக்குமே தவிர நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்துல எந்த நன்மையுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஹலாலான முறையில் அல்லாஹ் அனுமதித்திருக்கக்கூடிய அடிப்படையிலே ஒரே ஒரு ரூபாய் தர்மம் செய்தாலும் குறைந்ததாக இருக்கலாம். நம்முடைய கணக்கின் பிரகாரம் இன்னைக்கு மிஸ்கின்ல ஒரு ரூபாய் கொடுத்தா கூட யாரும் வாங்கவும் மாட்டேன்றாங்க. அந்த ஒரே ஒரு ரூபாய் தர்மம் செய்திருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வடக்கரத்தால் அதை பெற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தர்மத்தை குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். அல்லாஹ் அதனை பெற்றுக்கொண்டு ஒரு குதிரை குட்டியை நாம் எப்படி வளர்க்கிறோமோ அதே போல வளர்த்து வளர்த்து நாளைக்கு மறுமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மலையளவிற்கான நன்மையை அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து தருவான். யாருக்கு தருவான்? ஹலாலான முறையில சம்பாதித்து
ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டி அந்த வருமானத்தை தர்மம் செய்தால்தான் அவர்களுக்கு இந்த கூலி. நீ சம்பாதிச்சதே ஹராமு, உனக்கு எதுக்கு நான் நன்மையை தரணும்? அப்ப நாம இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது கேடு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த அடிப்படையிலே நாம் பொருளாதாரத்தை ஈட்டினால் நாம் செய்யக்கூடிய தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன? நாம அதிகமாக துஆ செய்கிறோம். பல சந்தர்ப்பங்கள்ல பல நேரங்கள்ல நமக்கு எப்பெல்லாம் கவலையாக இருக்கிறதோ, நாம் எப்பெல்லாம் துன்பமாக இருக்கிறோமோ, நாம் எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ, எப்பெல்லாம் அல்லாஹ்விடத்துல மன்றாடுகிறோமோ, எப்பெல்லாம் அல்லாஹ்விடத்துல தொழுகைக்காக வருகிறோமோ, எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே நம்ம துஆ செய்கிறோம். ஏன் துஆ செய்கிறோம்? ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல இதுவும் ஒரு வணக்க வழிபாடு தான். நம்மளாம் நினைக்கிறோம் துஆங்கிறது வணக்கம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா மாற்று மதத்தவர்கள்லாம் எதுக்காக வென்றி அவர்களுக்கான அந்த கோவில்களுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கான தேவைக்காக மட்டும் கேட்கறதுக்காக வேண்டி போவாங்க. இறைவா எனக்கு அதுதா இதுதா. அதே போல நாம என்ன நினைக்கிறோம்னா, அதுதான் துஆ நம்ம நினைக்கிறோம். ஆனா அது துஆ இல்லை. நாம அல்லாஹ்விடத்துல கையேந்தி, இறைவா என்னால எதுவுமே முடியாது, என்னுடைய நாட்டத்தினால, என்னுடைய சக்தியால, என்னுடைய முயற்சியால எதுவுமே முடியாது இறைவா, நீ தந்தால் மட்டுமே தவிர என்னால எதுவுமே செய்ய முடியாது இறைவா என்று அல்லாஹ்விடத்துல கையேந்தி என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்வை எஜமானாக வைத்துக் கொண்டு நாம் கேட்கிறோமே, அதுதான் பிரார்த்தனை. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா. பிரார்த்தனை என்பதும் ஒரு வணக்கம் தான். எப்படி நம்ம தொழுகிறோம், இது அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய வணக்கம். நோன்பு நோக்கிறோம், அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமையான வணக்கம். ஆனா நம்ம கையேந்தி நம்ம கேட்கிறோமே பிரார்த்தனை, இதுவும் ஒரு வணக்கம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில பல சந்தர்ப்பங்களை நாம கேட்போம். நமக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனையா இருக்கும், நோயா இருக்கும், அல்லாஹ்விடத்துல கையேந்தி இறைவா எனக்கு இந்த நோயை போக்கு இறைவான்னு கேட்டிருப்போம். நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க, இறைவா என்னுடைய பிள்ளையை சாலிகான பிள்ளையாக மாற்றி இறைவான்னு கேட்டிருப்போம். பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள் நமக்கு ஏற்படலாம், பல துன்பங்கள் நமக்கு ஏற்படலாம். இறைவா எனக்கு பரக்கத்தை தா, இறைவா என்னுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தியை தா, என்னுடைய வியாபாரத்தை நேராக ஆக்கி இறைவா அதிகமாக கேட்டிருப்போம். குடும்பத்துல பல பிரச்சனைகளாக இருக்கும், கவலையா இருக்கும். அதுபோல சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நேரத்திலும் எங்கெல்லாம் துஆ கேட்கிறோம், ஒவ்வொரு கடமையான தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு நம்ம துஆ கேட்கிறோம். சஜிதாவில் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம சஜிதாவில் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம். அத்தைஹியாத்துல என்னுடைய இறுதி அமர்வுல நம்ம துஆ கேட்கிறோம். இரவு நேரத்துல தஹஜ்ஜுதுடைய நேரத்துல எழுந்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம். கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, கவலை வரும் பொழுது, இழப்புகள் சந்திக்கக்கூடிய நேரத்துல எல்லா சந்தர்ப்பத்திலுமே அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. இன்னும் சொல்ல போனா சில மனிதர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சில லிஸ்டுகளை போடுறாங்க. பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆ, இது போல சில லிஸ்டுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போடுகிறார்கள். அதுல ஒண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, பயணத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான். காரணம் என்ன? உள்ளூர்ல ஒரு மனிதர் நல்ல காரியங்களை செய்வதை விட வெளியூர்ல அந்த மனிதர் நற்காரியங்களை செய்வது அவனுக்கு ரொம்ப கடினமான விஷயம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, உள்ளூரை விட வெளியூரில் தான் மனிதன் அதிகமான தவறுகள் செய்வதற்கு ஒரு உகந்த இடம். கரெக்டா இல்லையா? உள்ளூர்ல ஒரு சிகரெட் குடிக்கிற ஆள் இருக்கிறாரு. அவர் உள்ளூர்ல எப்படி குடிப்பாரு, வெளியூர்ல எப்படி குடிப்பாரு? உள்ளூர்ல மறைஞ்சு நின்று அடிப்பார். அதே வெளியூருக்கு போயிட்டாருன்னா கடை வாசல் முன்னாடி பத்த வச்சு அடிப்பாரு. காரணம் என்னன்னா, என்ன தட்டி கேட்கறதுக்கு யார் இருக்கா? இது தடை செய்யப்பட்டதுதான், ஹராம் தான். உள்ளூர்லயே சொந்தக்காரர் இருக்கலாம், தெரிந்தவர்கள் இருக்கலாம், ஜமாத்தார்கள் இருக்கலாம், உறவுக்காரர்கள் இருக்கலாம், பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கலாம், பள்ளியில துறவரக்கூடிய ஆட்கள் இருக்கலாம், என் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய உன் உடல்நலம் மீது அக்கறை கொண்ட சில மனிதர்கள் இருக்கலாம். அவர்களாம் பார்த்துட்டாருன்னா நம்ம என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்ற ஒரு கவலையில அச்சத்துல மறைஞ்சு நின்று அடிக்கிறாரு. வெளியூர் போயிட்டாருன்னா என்ன நிலை? அப்ப அப்படிப்பட்ட தவறுகள் அதிகமாக செய்யக்கூடிய இடம்தான் அந்த வெளியூர் இடம். அப்படிப்பட்ட வெளியூர் பயணத்தில கூட அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது நம்பி, இறைவா நான் கேட்கிறேன், நீ தரக்கூடியவன் என்று அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து நாம் துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொன்ன வார்த்தை. அதே போல ரசூலுல்லாஹ் உண்மையா சொல்றாங்க, ஒரு மனிதர் பயணம் செய்கிறார். சாதாரண பயணம் இல்லை, கடுமையான பயணம். ரசூலுல்லாஹ் காலத்துல பயணத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம போற மாதிரி கார்ல, பஸ்ல,
ட்ரெயின்ல, பிளைட்ல அந்த போல பயணங்கள் இல்ல. பயணம்னு சொன்னா ஒன்னு ஒட்டகத்துல போகணும், குதிரையில போகணும், அல்லது நடந்து போகணும். பாலைவனத்துல அந்த புழுதி மண்ணுல ரசூலுல்லாஹ் காலத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் பயணம் செய்கிறார். எந்த அளவுக்குனா அவருடைய தலையெல்லாம் பரட்டையாகி முகமெல்லாம் புழுதி படிந்து ஒரு மனிதர் பயணம் செய்து அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார். அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறார். என்ன துஆ செய்யறாரு? ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி துஆ செய்யறாரு. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாப். இவர் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவோ ஹராம், வ மஷ்ரபுஹு ஹராம், இவர் குடித்திருக்கக்கூடிய நீரோ ஹராம், வ மல்பஸு ஹராம், இவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடையோ ஹராம், வ குதிய பில் ஹராம், அவர் ஹராமிலே வளர்ந்திருக்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாப், இவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பயணத்துல ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்தால் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இறைவன், சாதாரண பயணம் இல்ல, முகமெல்லாம் புழுதி படிந்து தலையெல்லாம் பரட்டையாகி அந்த அளவுக்கு கடும் பயணத்தில் இருக்கக்கூடிய மனிதர் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்கிறார். அல்லாஹ் அந்த துஆவுக்கு பதிலளிக்காமல் தூக்கி வீசுகிறான். காரணம் என்ன? வ மத்அமுஹு ஹராம், நீ ஹராமான முறையில சம்பாரிச்சு அப்படிப்பட்ட வருமானத்தை நீ வாங்கி உண்டிருக்கிறாய். வ மஷ்ரபுஹு ஹராம், நீ குடித்திருக்கக்கூடிய நீரோ ஹராம். வ மல்பஸு ஹராம், ஹராமான முறையில சம்பாரிச்சு அப்படிப்பட்ட வருமானத்திலே நீ ஆடையை நீ உடுத்திருக்கிறாய், நீ உடுத்திருக்கக்கூடிய ஆடையோ ஹராம். வ குதிய பில் ஹராம், நீ வளர்ந்ததே ஹராமிலே வளர்ந்திருக்கிற உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தூக்கி கடாசுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை சந்தர்ப்பத்துல நாம் அல்லாஹ்விடத்துல கையேந்தி இருப்போம். எனக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பெற்றோருக்காக, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். அந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல பரிகாரத்தை வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி எத்தனை சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்விடத்துல நம்ம கையேந்தி இருப்போம். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய துஆக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். ஹராமான முறையில் இருந்தது, எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்துல தொழுது தொழுது துஆ செஞ்சாலும், எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்துல நோன்பு நோற்றே அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாலும், எவ்வளவுதான் தஹஜ்ஜுடைய தொழுகையெல்லாம் தொழுது தொழுது துஆ செய்தாலும் அல்லாஹ் அந்த துஆவிற்கு பதிலளிக்க மாட்டான். காரணம் என்ன? நீ சம்பாதிச்சதே ஹராமு, உனக்கு நான் ஏன் பதிலளிக்கணும்? அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் ஒன்றை தடுக்கிறான் என்றால் மனித சமூகத்துக்கு ஏராளமான கேடுகள் ஏற்படும். குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் தடுத்த ஒன்றை நாம் செய்தோமையானால் முதல்ல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. இரண்டாவது, அந்த காசு பணத்தை நம்ம தர்மம் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மூன்றாவது, அந்த காசு பணத்தை அனுபவித்துக் கொண்டு நாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தால் அந்த துஆவையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் அனுமதித்திருக்கக்கூடிய அடிப்படையில குறைந்த வருமானமாக இருந்தாலும் ஹலாலான முறையிலே தேர்வு செய்து வெற்றி பெறுவோம். வல்ல ரஹ்மான், எல்லாம் அல்ல அருள் பாலிப்ப கூடியவனாக இருக்கக்கூடியவன் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்குமே இது போல ஒரு பாக்கியத்தை தந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி தருவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர் வரக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களில் 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எல்லாம் சந்திக்க இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலில் நம்முடைய நாடும் நம்முடைய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் என்ன நிலையில் இருக்கிறது நாம் முதல்ல சற்று நாம் சிந்தித்து பார்க்கணும். சமீப காலமாக எப்பொழுது இந்த பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்களுக்கும் மட்டுமல்லாமல் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தலித்துகளுக்கும் கிறித்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக எதிராக தங்களுடைய சட்டங்களை அவர்கள் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் முதல் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக முஸ்லிம்கள் தான்.
அவர்கள் என்றைக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்களோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எதன் அடிப்படையில் எல்லாம் இவர்களை வஞ்சிக்க முடியுமோ அனைத்து விதமான சட்டத்திட்டங்களையுமே அவர்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். முத்தலாக் தடை சட்டம், பொது சிவில் சட்டம், சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய திருத்த சட்டம். இப்போ இது எல்லாமே என்ன பார்க்குறாங்கன்னா, நம்மை முடக்குவதற்கு, நம்மை அடக்குவதற்குத்தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறதுல எல்லா முஸ்லிம்களும் தெளிவாக நம்ம விளங்கி இருக்கிறோம். எதிர்வரக்கூடிய சட்டமன்றம் என்பது இந்த நம்முடைய பகுதியில இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சார்பாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரிமை. இதை நாம் தெளிவாக நாம் பயன்படுத்தினால் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதுல நாம முதல்ல தெளிவாக இருக்கணும். ஏன்னா யார் வரக்கூடாது என்பதில் எல்லாரும் தெளிவா இருப்போம். கரெக்டு தானே? யார் வரக்கூடாதுன்னா பிஜேபி இங்க வரக்கூடாது, சங்க பரிவார இயக்கங்கள் இங்க வரக்கூடாது, பாசிச சக்தி இங்க வரக்கூடாது, அதுல நம்ம தெளிவா இருப்போம். ஆனா இன்றைக்கு முஸ்லிம்கள்ல சில சாரார் எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள், சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள், இவர்களை ஆதரிக்கக்கூடிய விதமாக பல மக்கள், சில மக்கள் ஒரு குழுவாக அங்கே போகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய ஓட்டு யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி. நல்ல கவனத்துல கொள்ளணும். நம்முடைய ஓட்டு யார் பக்கம் சாய்கிறதோ, வெறும் நம்ம ஓட்டை மட்டும் வச்சு வெற்றி பெற முடியாது. நம்ம ஓட்டினுடைய துணையாக வைத்துதான் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அப்ப நாம தெளிவாக நம்ம கவனத்துல கொள்ளணும். நம்முடைய ஓட்டுக்கள் சிதறக்கூடிய விதமாக பல காரியங்களை செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்ன சட்டமன்ற தேர்தல் வாணியம்பாடியில யார் ஜெயிச்சது பாத்தீங்கன்னா, ஒரு மாற்று மதத்தவர் சேர்ந்த, குறிப்பாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவர் ஜெயிச்சிருக்கிறார். வாணியம்பாடிங்கிறது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய யார் ஜெயிச்சாங்கன்னா பல முஸ்லிம் வேட்பாளர்கள் நிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நல்லா யோசிக்கணும். திமுக சார்பாக ஒரு முஸ்லிம் நிக்கிறாங்க, சுயேட்சை சார்பாக அங்கிட்ட ஒரு 15 பேர் நிக்கிறாங்க, 20 பேர் நிக்கிறாங்க, இன்னும் சில முஸ்லிம் கட்சிகள் சார்பாக அங்கே ஆளை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. நம்முடைய ஓட்டுகள் சிதறிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் தெளிவாக அவர்களுக்கு போய் முஸ்லிம் தொகுதியில அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில முஸ்லிம் அல்லாத ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். காரணம் என்ன? அப்ப நம்ம இடத்துல தான் பிழை இருக்கிறது. அப்போ நாம் நம்முடைய ஓட்டுக்கள் பாசிசத்திற்கு எதிராக இருக்க வேண்டும் என்றார். அங்க ஒரு அணி, இங்க ஒரு அணி, மூன்றாம் அணி, சினிமா துறை அணி, இது போல அணிகளை தேர்வு செய்யாமல் எது வந்தால் நமக்கு எதிராக இருக்கும், யார் வந்தால் நமக்கு எதிராக இருப்பார்கள், யார் வராமல் இருந்தால் நமக்கு ஆதரவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஓரணியாக திரண்டு இது போல பாசிசத்திற்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்களை நாம் தேர்வு செய்து வெற்றி பெற வைக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய முறையில இல்லாமல், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய முறை இதுதான், நமக்கான உரிமையும் இதுதான். இதை ஒட்டுமொத்தமாக தேர்வு செய்யாமல், அதை புறங்கணிக்காமல் நம்ம சமூகம் ஒன்றாக சேர்ந்து பாசிசத்திற்கு எதிராக குரலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருளையும் ஒரு நல்ல ஆட்சியும் தருவதற்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.